பனிக்காலத்துல சளி தொல்லை அதிகமா இருக்குதுங்க. எங்க பார்த்தாலும் சளி, ஜுரம், நெஞ்சு சளி அதிகமாகி இருமல் என அதிகமா இருக்கிறாங்க. நெஞ்சு சளியை கரைக்கக்கூடிய அற்புத மருந்தா தூதுவளை செயல்படுதுங்க. தூதுவளை, கொள்ளு ரெண்டுத்தையும் வச்சு ரசம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. முழுசா வீடியோவை பாருங்க. நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கு, காய்ச்சல் இருக்கவங்களுக்கு, தலைவலி இருக்கவங்களுக்கு, சளி தொல்லை இருக்கவங்களுக்கு நீங்களும் இந்த தூதுவளை கொள்ளு ரசத்தை வீட்டில் செஞ்சு கொடுங்க. தூதுவளை கொள்ளு ரசம் வைக்க தேவையான பொருட்கள்: கொள்ளு, பசுமையான தூதுவளை இலைகள், மிளகு, சீரகம், முழு கொத்தமல்லி விதைகள், பூண்டு, கல்லுப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், மஞ்சள் தூள், தாளிப்பதற்கு கடுகு, புளி, காய்ந்த மிளகாய், நன்கு பழுத்த தக்காளி பழம். இப்போ நம்ம எடுத்திருக்க கொள்ளை நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணுங்க. அந்த வாசனை வர வரைக்கும் வருங்க, கருக விட்டுறாதீங்க. தூதுவளையை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொள்ளு, தூதுவளை இலைகள், மல்லி, மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துக்கிட்ட பொருளெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணீர் எடுத்திருக்கேன். அதில் இப்போ எடுத்து வைத்துள்ள இந்த தக்காளி பழத்தை கரைச்சிக்கலாங்க. தக்காளி பழத்தை நம்ம கையிலே கரைச்சாதாங்க அந்த டேஸ்ட் கிடைக்கும், நல்லா இருக்கும். தக்காளியை நன்கு கரைச்சாச்சுங்க. இப்போ அதில் புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. எடுத்துக்கிட்ட நம்ம புளி கரைசலை கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்புக்கு நீங்கள் புளி கரைசலை அதில் ஊற்றிடுங்க. இப்போ அடுப்பில் வாணலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் சிறிதளவு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து வரும் பொழுது எடுத்து வச்சிருக்க பெருங்காய கட்டிகளை போட்டுக்கலாம். நல்லா இந்த பெருங்காய கட்டி எண்ணெயில் பொரியணுங்க. எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாயை அதில் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டோன்னே இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க இந்த கொள்ளு, தூதுவளை, மல்லி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் எல்லாம் கலந்த கலவையை வாணலில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வறுக்கணுங்க. நல்லா கமகமன்னு இப்போவே வாசனை வருதுங்க. இந்த ரசம் பார்த்திங்கன்னா மூக்கடைப்பு, சளி, நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. தொடர் இருமல் இருக்கவங்க சாப்பிட்லாம், மூக்கடைப்பு இருக்கவங்க சாப்பிட்லாம், தலை பாரமாக இருக்கவங்க சாப்பிட்லாம், காய்ச்சலாக இருக்கவங்க சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரசங்க. நல்ல எண்ணெயில் வதங்கினோன்னே அந்த வாசனை வருங்க. அந்த வாசனை வர்ற சமயத்தில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசல் எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சாதாங்க நல்லா இருக்கும். ரசம் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தூதுவளையும் கொள்ளும் சேர்ந்த ரசம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க. ரசம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகள் இருந்தால் இதில் கொஞ்சம் தூவிக்கலாம். நல்ல கமகம வாசனையோட சூடான சுவையான நல்ல ஆரோக்கியமான தூதுவளை கொள்ளு ரசம் தயார்.